ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் உங்கள் ஒருவன். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான கருவாடு தொக்கு எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவாடாக வாங்கிக்கோங்க. அதை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா ஹாட் வாட்டரில் சுத்தமாக வாஷ் பண்ணிக்கோங்க. அது 2 சைடு லேயரும் நல்லா பிச்சுட்டு சுத்தமாக வாஷ் பண்ணி செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு 3 ஆனியன் எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிள்ளை, அது கூட 10 பூண்டு விழுதுகளை உரித்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுருங்க. அதில் போதுமான அளவு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது கூட 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம உரித்து வச்சுருந்த பூண்டு, க்ரீன் சில்லி, அடுத்து கருவேப்பிலை அதில் போட்டுருங்க. அது எல்லாம் நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா வதக்கி விடுங்க. அது கூட கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வாழைக்கருவாடு தான் பண்ணிகிட்ருக்கோம். ஏற்கனவே வாழைக்கருவாடில் உப்பு அதிகமாக இருக்கிறதால நம்ம கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக போட தேவையில்லை. இப்போ இது நல்லா வதங்குற வரைக்கும் கிளறி விடுங்க. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த டொமேட்டோ அதில் போடுங்க. இப்போ இது எல்லாமே சேர்ந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு. அது கூட 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. வீட்டு மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 ஸ்பூனும் 3 ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் எல்லா டிஷ்ஷஸ்க்கும் வீட்டு மிளகாய் தூள் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த வீட்டு மிளகாய் தூள் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்ற வீடியோவை கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ இது எல்லாமே சேர்ந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அது கூட 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ நல்லா கொதி வந்துட்டுருக்கு. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வந்துட்டுருக்கு. இப்போது அதில் கருவாடை போட்டுருங்க. கருவாடு ஒன்று ஒன்றா செப்பரேட்டாகவே போடுங்க. இப்போ அதை நல்லா ஒரு வாட்டி கிளறி விடுங்க. அந்த மசாலா எல்லாம் கருவாடில் மிக்ஸ் ஆகட்டும். ஒரு பிளேட் எடுத்து அதை மூடி விட்டுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் கழித்து அந்த பிளேட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பாருங்கள், நல்லா கருவாடு நல்லா வெந்திருக்கு. எண்ணெய் நல்லா மேலே வந்திருக்கு பாருங்கள். நல்லா தொக்காக வந்திருக்கு பாருங்கள், அழகா. இப்போ அதை நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி அதில் ஆட் பண்ணி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான சிம்பிளான கருவாடு தொக்கு ரெடிங்க. இந்த கருவாடு தொக்கு சாம்பார் சாதம், ரச சாதம், கீரை குழம்பு எல்லாத்துக்கும் சூப்பரான டிஷ்ஷாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ். இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.